நோயாளி ஏற்பட்டுங்கிறான். அது மாதிரி பல நோயாளிகள் இருக்கிறாங்க. அந்த நோயாளிகளுக்கு ஒருத்தனுக்கு மருந்து கொடுத்தா அவன் கையில் வாங்கி போட்டு சாப்பிட்றான். ஒருத்தனுக்கு வாயை துறக்க சொல்லி போட்டாக்கா அவன் தண்ணி ஊற்றினா அவன் சாப்பிட்றான். ஒரு சிலர் சாப்பிட மாட்டேன்றான். ஆனால் அவன் படுற வேதனை நம்மளால் பார்க்க முடியாத அவனை கட்டாயப்படுத்தி வாயை துறக்க வச்சு அதை அவன் வாயில் மருந்தை ஊற்றி கட்டாயமாக அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் சில வைத்தியருங்க பண்ணுறது உண்டு. இதில் நோய் தான், நோயாளி தான், ஆனால் ஒரே மாதிரி மருந்து சாப்பிட முடியல, அவனால் விருப்பப்படலை. நோயிலையாவது அனுபவிக்கிறேன், நான் மருந்து சாப்பிட மாட்டேன்றான். ஆனால் சில பேர் இந்த நோய் நம்ம விட்டு போயிடணும், நம்மளால் வாங்கி சாப்பிட முடியல, வாயில் போடுறாங்க, தண்ணி ஊற்றியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றான். சில பேர் பரவாயில்லைங்க நான் வாங்கி சாப்பிட்றேன்னு கையில் வாங்கி சாப்பிட்றேன். அந்த மாதிரி இந்த உலக மக்கள் நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்குறேன். இந்த மருந்துகளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு நான் சொன்ன உடனே புரிஞ்சிடும், ஒருத்தருக்கு புரியாத புதிதாக இருக்கும், ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டான். இது உலக மக்கள்கிட்ட சகஜம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை அவனுக்கு ஊட்டி ஆகணும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன். இங்கே அந்த செயல் தான் செய்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வாங்க. ஒரு பதுமை கல்லில், ஒரு பதுமை துணியில், ஒரு பதுமை உப்பில். இந்த 3 பதுமையை எடுத்து போய் கடலில் விட்டால் உப்பால் செய்த பதுமை தண்ணியோடு கரைஞ்சி போச்சு. அந்த ஒரு பதுமை அந்த ஈரத்தை வலிச்சு வச்சுக்கிச்சு, ஒரு பதுமை அதை தொடவே இல்லை. கடவுளுன்ற கடலில் கலந்து போனது உப்பு, கடவுள்ன்றத அருளை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிறது துணி, ஆனால் கடவுளையே தொடாதது கல். இந்த மாதிரி 3 வகையான மனிதர்கள் இருக்கிறோம் உலகத்தில். கடவுளோட கரையணும்னு வாழறவனும் உண்டு, ஆனால் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கினா போதும்னு இருக்கிறவனும் உண்டு, ஆனால் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஆக போதுன்னு இருக்கிறவனும் உண்டு. ஆனால் அத்தனை மனிதர்களுக்கும் நம்ம ஒரு குருன்ற முறையில் அவனுக்கு சொல்லணும், அது நம்ம கடமை. அவன் எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையான்றதே நம்ம யோசிக்கக்கூடாது. அவன் எடுத்துக்கணும்னு நான் பேச ஆரம்பித்தேன்னா பொய் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆன்மீகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், பொய் பேசக்கூடாது. ஏன்னா மனித வர்க்கமே பாவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு கடவுளுடைய பாதத்தை தேடிக்கின்னுக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பாதத்தில் இருந்துக்குன்னு பாவத்தை பண்ணால் அதை எங்கே எடுத்துன்னு போய் தொலைக்கிறது? கடவுளுடைய வழிபாட்டில் பாவத்தை பண்ணாதீங்க, அதை தொலைக்க இடமே கிடையாது. கடவுளுடைய பாதத்தில் தான் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை அழிக்க முடியும். அதனால் கடவுளுடைய பாதத்தில் புனிதமாக போக கற்றுக்குங்க. மற்ற உலக விஷயத்தில் நீங்கள் எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க, கடவுளுடைய பாதையில் புனிதமாக வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லின்னுக்கிறேன். அந்த புனிதத்தை வளர்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் பல இதிலேருந்து ஜனங்க வராங்க போகிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் இவ்வளோ கிட்டத்திலேருந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து தூரம் இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. அவங்க அதில் நல்லா பயணம் பண்ணுறாங்க. அந்த முடிவுகளை அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, நம்ம ஏதோ பேசுனது வீணாக போல், நம்ம பாடம் கொடுத்ததும் வீணாக போல், ஏதோ கல்லில் பாறையில் நெல் விதைச்சா எங்கேயோ எல்லாமே முளைக்கலைனாலும் எங்கேயோ 4 முளைக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிக்கினே இருக்கிறேம்மா. எல்லாரும் நீங்கள் தெய்வத்தை வணங்குங்க. உங்களுக்குள்ளே இருக்குது தெய்வம். கோயிலாக போய் திரிஞ்சு ஒரு பயணம் கிடையாது. அது ஒரு பக்தி. அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தேவை. ஒரு 18-20 வயசு வரைக்கும் கோயிலுக்கு போகிறது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு எதுக்குமே ஒரு அடையாள பொருள் வேணும். கடவுள் அது எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு அறிவிக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் வச்சு காட்டணும். அதுதான் கோவிலில் வச்சுக்கிற சிலைங்க. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஒளிமயமாக இருக்கிறார். அதுக்கு தான் அங்கே கடவுள் அந்த விளக்க கொளுத்தி காட்டுறோம். கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும் அதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி காட்டணும். கடவுள்கிட்ட போனால் நம்ம உருகி போகணும் அப்படின்னு கற்பூரம் கொளுத்தி காட்டுறோம். இத்தனை வழிபாடுகளும் 20 வயசுக்குள்ளே முடிச்சுக்கணும். 20 வயசுக்கு மேலே இது இல்லையே வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு தேடணும்.
மனித பிறவி பிறந்த உடனே தேட ஆரம்பிக்கிறான். அவன் எதெல்லாம் தேடுறான், எதை தேட வந்தான் அதை மறந்துட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடிக்கின்னுக்கிறான். பிறந்த உடனே தாயை தேடுறான் பசிக்கு, தந்தையை தேடுறான் அறிவுக்கு, படிப்பை தேடுறான் பழுப்புக்கு, மனைவியை தேடுறான் இன்பத்துக்கு, பிள்ளைகளை தேடுறான் மரியாதைக்கு. இப்படி தேடி 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 இவன் வாழ்நாளே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா இவன் தள்ளாத வயசில் தான் இங்கே வரான், கடவுளை தேடுறான். கடவுளை தேடும் போது இவன் கதையே முடிஞ்சு போகுது. அப்போ கடவுளை தேட முடியாமல் போயிடுறான். ஆனால் குடும்பத்தை தேடு, படிப்பை தேடு, தாயை தேடு, தந்தையை தேடு, அறிவை தேடு, எல்லாம் தேடு. ஆண்டவனையும் தேட கற்றுக்கோ. அதை தேட கற்றுக்காம நீ எதை தேடினாலும் அது இந்த உலகத்தோடு போவோம். ஆண்டவனை தேடினா தான் பரலோகத்துக்கு போவேன். அந்த ஆண்டவனை சுமக்க கற்றுக்குங்க. மனசில் ஆசைகளை சுமந்தீங்கன்னா துன்பங்கள் வந்துடும். ஆண்டவனை சுமந்தீங்கன்னா துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள். அதனால் ஆசைகளை தூக்கி போடுங்க, ஆண்டவனை சுமக்க கற்றுங்க, உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். இந்த உடலுக்கு, மனித உடலுக்கே தெரியாது அடுத்த பிறகு என்ன எடுக்க போகிறேன்னு. ஜீவராசியை விட்டுடு, அது ஒன்றும் 6 அறிவு இல்லாது. 6 அறிவுன்னு சொல்லின்னுக்கிற மனுஷனுக்கு அடுத்தது நான் என்ன போகிற போகிறேன்னு தெரியாது. போன வாட்டி நான் என்ன வரணும்னு தெரியாது. அப்புறம் அந்த ஜீவனுக்கு எப்படி தெரியும்? 1ஆம் கிளாஸு உன்னை எடுத்து போய் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, படிக்கிற. நீ எம்ஏ படிச்சுடுவேன்னு முடிவு பண்ணிட முடியுமா? ஆனால் போக போக போய்கினே இருக்கிற படிப்படியா. அது மாதிரி புல்லாகி பூண்டாகி உயிராகி கல்லாகி மரமாகி மனித இனத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மனித இனம் எதுக்கு? வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு. இத்தனையும் தாண்டி தான் வந்து இங்கே நிற்கிறோம். இது கடைசி பிரிவு. அதனால தான் பத்ரகிரி சொன்னார், நாய் பிறவி பிறந்து பிறந்து அழுத்தேனே அப்படின்னார். இந்த மனுஷ பிறவியை நாயாக பிறந்துட்டேன் நான் அப்படின்றார். அப்படி வாழ்ந்து கெட்டுட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இனிமேலாவது எனக்கு புதுமையான வாழ்வு கிடைக்கணும். இறைவன் நிர்ணயிச்சதும்மா, மனிதன் எங்கேருந்து நிர்ணயிக்குது? மனித நிர்ணயம் பண்ணுறதுலாம் நடக்குமா? ஆசைகள் கோடி, எனக்கு எண்ணங்கள் கோடி, நினைவுகள் கோடி, ஆனால் முடிவுகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கில் எல்லாமே இருக்குது, எதுவும் குறைபாடு இல்லை. ஆனால் பைக்கு நிற்க வச்சிருக்கிற, அது இந்த ஊருக்கு போய் வரோம், அந்த ஊருக்கு போய் வரோம், இந்த தெருவுக்கு போய் வருமா? அப்போ அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் ஒன்றும் இல்லை. அதை ஓட்டினா தான் அது எங்கெங்கே நினைக்கிறியோ அங்கெல்லாம் போய் வரும். கடவுள் வந்து டிரைவர் மாதிரி, நம்ம வந்து பைக்கு மாதிரி. அவன் ஓட்டுறான், நம்ம ஓடிக்கினுக்கிறோம். அவன் ஏற்கிறான், நம்ம ஏங்குறோம். மிருகத்தை மட்டும் படைக்கல, எல்லா உயிரினத்தையும் படைச்சான், மனிதனையும் படைச்சான். ஆனால் இன்னைக்கு உயிரினங்கள் அழிய அழிய உயிரினங்கள் மனிதனாக வந்துன்னுக்கிறான், அதிகமாகின்னுக்கிறான். ஆனால் மனிதனையும் அப்போவே படைச்சான். இப்போ 137 கோடி சுதந்திரம் வாங்கும்போது 37 கோடி இருந்த மனிதன் இருந்தானே. இப்போ மனிதன் இல்லாத ஒன்றும் ஜீவராசியே இல்லையா? ஆனால் இன்னைக்கு 137 கோடி ஆயிட்டான். அப்போ மிருகங்கள் அழிய அழிய, மிருகங்கள் எங்கேயாவது ஒரு, நான் என்ன சொல்லிக்கிறேன், உடல் அழியும், ஆன்மா அழியாது. அப்போ ஆன்மாவுக்கு ஒரு கர்ப்பம் தேவைப்படுது. அந்த ஆன்மா எந்தெந்த கர்ப்பத்தில் பாம்பாக இருந்தது புலியில் போச்சு, புலியாக இருந்தது கரடியில் போச்சு, கரடியில் இருந்தது மானில் போச்சு, மானிலேருந்து மனுஷனில் வந்துடுச்சு. எந்த இதில் வாழ்ந்துட்டு வருதோ அதுக்கேற்ற குணங்கள் இந்த உடலை எடுத்தாலும் வாழ்ந்துன்னுக்கிறான். இதுலேயே அவனுடைய செய்கை இருக்குது கொஞ்சம், மனிதன்தான். ஆனால் மிருக செயல்பாடுகள் இருக்குது. அப்போ அவன் எதுலேருந்து வந்தோனோ அதில் இருக்கிறான். ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடி வாங்குறான். அடி வாங்குறோம் மானிலேருந்து வந்தவன், அடித்தவன் புலியிலேருந்து வந்தவன். இப்படி மனிதனுடைய வாழ்வே அப்படி தான் துவங்கிச்சு. இன்றைக்கி உலகம் அதிகமான மனித உற்பத்தி ஆகிப்போச்சு, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ உலகம் திருப்பி ஒரு அழிவு வரணும், வந்தால்தான் பிரபஞ்சம் திருப்பி துவங்கும், உலகம் துவங்கும். அப்போ செழிப்பான வாழ்வு, அமைதியான வாழ்வு, எல்லாரும் ஒற்றுமையான வாழ்வு உண்டாகும். அப்போது திருப்பி போக போக பொறாமைகள் உண்டாயிடும். அப்படி தான் ஒவ்வொரு காலத்துலேயும் அழிஞ்சிக்குது, ஒவ்வொரு காலத்திலும் உற்பத்தி ஆகிக்குது. அந்த அழிவு காலம்தான் யுகங்கள்னு மாற்றின்னுக்குறோம். 4 யுகம் 3 யுகம் அப்படின்ட்டு. வயசாகி வரீங்க, ஆனால் நீங்கள் அதை அடைய முடியாது. ஆனால் அடைய முடியாதுன்னு விட்டுடாதீங்க, அதையே செய்யுங்க, அடுத்த பிரிவுலையாவது ஆரம்பத்திலேருந்து தொடருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது ஞான சம்பந்தர் இருந்தார், அப்பர் இருந்தார். அப்பருக்கு வயசு 80, ஞான சம்பருக்கு வயசு 8.
ஆனால் 8 வயசில் ஒரு அறியாத குழந்தை அது. ஆனால் அந்த குழந்தைக்கு சக்தி பால் கொடுக்குறான். பசி எடுத்து அழுது, தகப்பங்காரன் குளத்தில் குளிக்கிறான், குழந்தை கரையில் நிற்கிது, பசி எடுத்து அழுவுது. அழுத உடனே சக்தி வந்து அம்பிகை வந்து பால் கொடுக்குறான். வாயெல்லாம் பால் ஒழிவிக்குது. குளிச்சுட்டு வந்த அப்பன் கேட்குறான், என்னடா பால் குடிச்சுக்கிறேன், எங்கடா அம்மா கொடுத்தாங்க அப்படின்றான். இந்த 8 வயசு குழந்தைக்கு அம்மா எப்படி வந்து பால் கொடுப்பா? 80 வயசு கிழவன் வந்து ஓன்னு பாடி கத்தின்னு கிடக்குறான், வரலையே. இது எப்படி? இதை நம்ம யோசித்தா தான் புரியும், யோசிக்கலைன்னா புரியாது. அவர் போன வாழ்விலேயே ஒரு முழுமை முடிச்சிருக்கிறார் ஞானசம்பந்தர். அதனால் இப்போ பிறந்த உடனே அந்த ஆன்மீகம் தொடங்கி போச்சு. அவர் போன பிறவியில் முடிக்கல, இந்த பிறவியில் ஆரம்பித்து முடிச்சுக்கின்னு இருக்கிறார். அதனால் இவருக்கு இருக்கிற சக்தி அவருக்கு இல்லை. திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு 2 பேரும் ஒன்றா காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு தூக்கின்னு போகிறாங்க ஞானசம்பந்தரை. அப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணும் அப்படின்றார். பல்லக்கு தூக்கின்னு போகிறவங்கிட்ட. அப்போ பல்லக்கு கீழே இருந்து ஒரு குரல் வந்து, ஐயா அடியே நீங்கள் தான் இருக்கிறேன் அப்படின்றார். பல்லக்கை இறக்குறாரு. அப்போ அவருக்கு இறங்கி கேட்குறாரு, என்ன ஐயா உங்களுக்கு 80 வயசு, எனக்கு 8 வயசு, ஏன் பல்லக்கை தூக்குனீங்களே, எனக்கு அந்த பாவம் வந்து சேராதா அப்படின்ட்டு அவர் அப்பர்கிட்ட கேட்குறாரு, திருநாவுக்கரசர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, தாய்ப்பால் குடித்த மகான் நீங்கள், உங்களுக்கு ஈக்குவலாக நான் வரவே முடியாது, உங்களை சுமக்கிறதால அது எனக்கு தான் புண்ணியம் அப்படின்றார். அவ்வளோ பெரிய மகான். அப்போது இவ்வளோண்டு பையனை கூட தெய்வீகத்தில் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. அதுதான் தெய்வீகம். அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் உங்களை யாருமே திருநாவுக்கரசர்னு கூப்பிடக்கூடாது, ஏன்னா 80 வயசாகி போச்சு. அவரை திருநாவுக்கரசர்னு யாரும் கூப்பிடக்கூடாது, இனிமேல் அப்பர்ன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஞானசம்பந்தர் வச்ச பேர் தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பேர். அப்படிப்பட்ட மகான்கள் தஞ்சாவூரில் போய் திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு கோவிலை போட்டி பொறாமை மூலியமாக கோவிலை மூடிட்டாங்க, திறக்கிறதே கிடையாது. இப்போ மனுஷன் போய் அதை கதவு திறந்தான்னா இடிஞ்சு ஊறுற மாதிரி ஆகிப்போச்சு அந்த கோயில். ஆனால் ஜனங்கள்லாம் ஓடியாந்து இவங்க காலில் வந்து இவங்க 2 மகான்கள் வந்துக்கிறாங்கன்ட்டு காலில் விழுந்து கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, அப்பர் தேவாரம் பாடி திறப்பார் அப்படின்ட்டு, பாட்டாலேயே திறப்பார் அப்படின்ட்டு. அப்போ இவர் பாட்டு பாடுறார். அப்பர் பாட்டு பாடி 10 பாட்டு பாடுறார். 10 பாட்டு பாடின பிறகு கோவில் திறந்தது. ஜனங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிச்சு. அப்போ கோவிலையும் மூடணும். அப்போ அப்பர் சொல்கிறாரு, சம்பந்தர் பாடி மூடுவார் அப்படின்னு. ஆனால் ஒரு பாட்டு பாடினோடனே மூடிக்கிச்சு. இவர் 10 பாட்டு பாடின பிறகு தான் திறந்தது, அவர் ஒரு பாட்டு பாடின உடனே மூடிக்கிச்சு. அப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துச்சு, உன் சக்திக்கு என் சக்திக்கும் சம்பந்தம் இல்லை, நான் 10 பாட்டு பாடி தான் இறைவன் எனக்கு இசைஞ்சான், ஆனால் நீ ஒரு பாட்டிலேயே செஞ்சிட்டான். அதனால் 2 பேரும் நம்ம இனிமேல் ஒன்றா போகவோண்ணா, நீங்கள் தனியாக போங்க நான் தனியாக போங்கன்ட்டு. அப்போது சம்பந்தர் சொல்கிறாரு, இல்லை சாமி அப்படி இல்லை, நான் சின்ன பையன், நான் பாடினது இறைவனுக்கு பிடிக்கல, அதனால் அவர் உடனே கதவை மூடிட்டார். நீ பாடினது இனிமையாக இருந்தது, அதனால் உன் பாட்டை கேட்டுக்கின்னு இருந்தாருன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவரை சமாதானப்படுத்தணும். இருந்தாலும் அந்த மனஸ்தாபம் வரல. அவ்வளோ பெரிய மகானுங்களுக்கு மனஸ்தாபம் கிடையாது, சராசரி மனுஷனுக்கு இருக்காதா? அதனால் அந்த மனஸ்தாபத்தெல்லாம் விட்டுடுங்க, விட்டுட்டு அன்போடு பழக கற்றுங்க. யாராக ஒன்றா இருக்கட்டும், அன்பு காட்டுங்க. இருக்கிறது 10 ரூபாய் இருக்குது, கொடுங்க. அது உங்களுக்கு அப்படியே அந்த புண்ணியம் திரும்பி வரும். அதுக்கு அடையாளம் கிடையாது, பாவத்துக்கும் அடையாளம் கிடையாது, புண்ணியத்துக்கும் அடையாளம் கிடையாது. ஆனால் 2 செயல்பாடும் உலகத்தில் இருக்குது. அந்த செயல்பாட்டில் நீ விரும்புறது புண்ணியமாக இருக்கணும், பாவமாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி வழியில் போங்க. அப்படிப்பட்ட மகான்கள் அந்த மாதிரி நீ இன்றைக்கி செய்கிற பாடம் நீ இறந்தீன்னா கூட உன்னை விடாது. ஏன்னா உடல் மேலே 1000 ஆசைகள் 1000 ஆடம்பரங்கள் எல்லாம் பண்ணாலும் அந்த உடல் மண்ணுக்கு போகுது. இன்றைக்கி உலகத்துக்கே உபயோகப்படுற உடல் ஒத்த பைசாவுக்கு உதவாத மண்ணுக்கு போகுது. ஒரு ஆடு செத்து போச்சுன்னா உரிச்சு மோளம் கட்டிடுறான், கறி அறுத்து துண்ணுடுறான், வீணாக போல. ஒரு மாடு செத்துதுன்னா துண்ணுடுறான், மோளம் கட்டிடுறான், எல்லாமே உதவுது. ஒரு பாம்பு செத்து பிடிச்சிட்டான்னா கூட அது பெல்ட் ஆக்கிடுறான், செருப்பு பட்டையாக்கிடுறான். எல்லா ஜீவராசினுடைய உடலும் உபயோகப்படுது, ஆனால் இந்த மனித மட்டும் உபயோகப்படலை.
ஆனால் அதுங்க இருக்கும்போது உபயோகப்படல. ஆனால் மனிதன் வாழும்போது உபயோகப்படணும். அவன் தான் மனிதன். நீ செத்த பிறகு 1000 செய்தது புண்ணியமே கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, தாய் தப்பு வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வாழும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. செத்த பிறகு செவுத்தில் வச்சு கும்பிட்றதால ஒரு பயனும் கிடையாது. அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு செய்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது. வாழும்போது கொடுங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்க முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு புண்ணியம். ஆனால் செத்து பண்ண பிறகு எங்கள் அம்மாங்க இது, எங்கள் ஆயாங்க இது, எங்கள் தாத்தாங்கன்னு வச்சு கும்பிட்றது நீ தூண்டுறதுக்கு செய்துக்கிறது. அது அவங்களுக்கு இல்லை. அதனால் உயிரோடு வாழும்போது நன்மையை பழகுங்க. இந்த உடல் சாத்தியமில்லாத உடல், அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்குள்ளே தான் அழியா இறைவன் இருக்கிறான். அந்த அழியா இறைவனோட உன் எண்ணத்தை கலக்கும் போது அது எந்த பிரிவிலையும் அழியாது. ஆனால் இந்த உடலில் கலக்கும் போது அழிஞ்சு போயிடும். அதனால் உடல் ஆசையை மறங்க, உயிர் ஆசையை நினைங்க. அதுதான் உங்களுக்கு உதவும். இறைவனே உங்களாண்ட தான் இருக்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடி கண்டுபிடிங்க. அன்போடு அதுக்கிட்ட அணுகி போங்க. இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா இறைவன் உன்னை தேடி 3 ஸ்டெப் எடுத்து வச்சான். அன்போடு இருந்தால் அருவருப்போடும் அகங்காரமாகவும் வியாபாரமாகவும் போனீங்கன்னா இறைவன் நீ ஒரு ஸ்டெப் வச்சு 4 ஸ்டெப் பின்னாடி போயிடுவான். அன்போட போனீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நீ எடுத்து வச்சு கடவுளை தேடினா 3 ஸ்டெப் அவன் முன்னே எடுத்து வச்சு வருவான் உன்னை தேடி. அதனால் அன்போடு இருங்க. அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது. தாய் தப்பு இழந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு வாழணும்மா. தாய் தப்புன்னா நம்மளை காப்பாற்றுவாங்க, தாய் தப்பனுடைய உதவியால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு செய்த உதவிகளை செய்தாங்க, நம்ம வாழ்ந்தோம். இப்போ அவங்க இல்லை, நம்மளோட வாழணும். பல பேர்கிட்ட பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ யாரையும் நம்பி வாழாத, உன்னை நம்பி வாழு. யாருடைய உழைப்பில் நீ வாழாத, உன் உழைப்பில் நீ வாழு. உன் உழைப்பால் நீ வாழ்ந்து மற்றவனுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலன்னா விட்டுடு. ஆனால் நீ அடுத்த உழைப்பில் வாழாத. அந்த உடல் ஒத்து போடும். அந்த நம்பிக்கை போகணும். என்னால் முடியும், அடுத்தவனால் முடியும் போது என்னால் ஏன் முடியாது, நான் உழைச்சி சாப்பிடுவேன், எனக்கு வயசு ஒன்றும் தேவையில்லை, 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வயசு தேவையில்லை, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 ரூபாய் இன்றைக்கி சம்பாதிச்சேன்னா நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு தாய் தப்புன்னு இழந்த பிள்ளைங்க அந்த நம்பிக்கையை இழக்காமல் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் அனுபவமும் அவமானமும் மறந்துடக்கூடாது மனுஷன். இந்த 2 மட்டும் அவன் எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனால் அவமானத்தையும் அனுபவத்தையும் மறக்கக்கூடாது. அந்த அனுபவமும் அவமானம் தான் உன் வாழ்க்கைக்கு படிக்கோல மாறும். அப்படி தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது, பயம் வந்துடக்கூடாது. இனிமேல் அவங்க இல்லையே நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு. நீ அவங்களோட பிறக்கலை, அவங்களிருந்து தான் நீ வந்த. நீயே இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் என்னால். ஏன்னா இளைஞர் கையில் தான் நாடே இருக்குது, உலகமே இருக்குது. முதியோர்வங்க இப்போ நம்மளை மாதிரி ஆளெல்லாம் எல்லாத்தையும் விட்டு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இளைஞர்கள்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. இளைஞர்கள் நல்லா படிக்கணும், நல்ல வழியை பின்பற்றணும். படித்தால் மட்டும் போதாது, கிரிமினல் ஆகிடக்கூடாது. படிப்பை அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிக்கிறது, அதை அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க படிக்கிறது இல்லை. அதனால் அந்த படிப்பை நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கைக்கு வச்சுக்குங்க, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு வச்சுக்காதீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிங்கன்னா இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் சிறப்பாக இருக்குன்னா இளைஞர்கள் சிறப்பாக இருக்கணும். இருந்தால்தான் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். முதியோர்களால் ஒன்றும் சாதிச்சிட முடியாது, இளைஞர்களால் தான் சாதனை செய்ய முடியும். அந்த சாதனை படைக்கக்கூடிய இளைஞர்கள் வைராக்கியத்தோடுவும் அந்த இதோடு வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்திய நாடு முன்னேறிடும். ஏன்னா இந்திய நாடு முன்னேறினா முதியோர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த இளைஞர்களால் தான் முடியும். ஆனால் அந்த இளைஞர்கள் தோண்டு போகக்கூடாது, இது என்னால் முடியாது, அது என்னால் முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாம் என்னால் முடியும், எது கிடைக்குதோ அதில் போயிடு. அப்போ இந்த நாட்டையும் முன்னேறணும், உன் குடும்பமும் முன்னேறணும், நீ உன்னால் இந்த உலகமும் பயன்பெறணும். அந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அதை சீரான முறையில் பயணங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்திய நாடு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக நாடாக மாறும். அந்த மாற்றத்துக்கு அவங்களுடைய முயற்சிகள் இருக்கணும். ஐயாவோட குரு வாழ்த்து படிச்சிடலாமா? மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடிகள் சரணம் சரணம் சரணம்.
உள்ள எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். உலக மக்கள் அனைவருக்குமே சொல்ல விரும்புகிறேன். எல்லா பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் சேர்த்துதான் இது. சத்குரு வித்யானந்த சுவாமிகள் தான் நம்ம குரு. அவர் இடத்துல இருந்து நம்ம ஐயா தியாகையா தான் வந்து நமக்கு வழிகாட்டியா இருக்காரு. அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்கு. மொழி வரைக்கும் தியாகையா தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அதனால இந்த மாலை மரியாதை பண்றோம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் கையை தூக்கி அந்த கரகோஷமே அதுக்கு சாட்சி. அப்புறம் என்ன தெரியும்? நீங்க உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா நீங்க கைத்தட்டல் மூலமா இந்த விருப்பத்தை தியாகையா வந்து ஒரு அடையாளமா இருக்காருங்க. ஆனா நம்ம குரு தான் இருந்து அவருக்குள்ள இருந்து பேசுறதா நாங்க நினைக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் அதுதான் நினைக்கிறோம் நாங்க. அவரோட வழிகாட்டுதல் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியும் அமைதியும் கொடுக்குது. இது ஒரு சொர்க்க பூமி, புனித பூமி. எல்லாரும் ஒவ்வொரு நொடியும் இந்த நினைப்போட நம்ம இருக்கோம். ஐயாவோட நினைப்புல குறுகி இருக்கணும். நம்ம அப்பதான் நம்மளோட மனுஷ நிலைய இறைவன் நிலையா உணர முடியும். அது நீங்க ஐயாவை தான் நம்ம குருவா நினைச்சிருந்தோம். ஐயா மறைஞ்சு வந்து சில காரியம் செய்றாங்க. அடுத்து நமக்கு வழிகாட்டியா ஒரு தெய்வம் வந்துட்டாங்க. சிவனுக்கு பின்னால முருகன் நமக்கு வழிகாட்டியா வந்துட்டாங்க. அவங்கள தான் நம்ம குருவா நினைக்கணும். ஐயா நமக்கு குருவா இருந்து வழிகாட்டி வழி நடத்துறாரு. இங்க வந்தவங்களை அனைவரும் பாதி முக்காவாசி பேர் என்னன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மரண பரவாயில்ல போயிட்டு தான் வந்து நம்ம ஐயா வழிகாட்டியில நம்ம வந்து நிற்கிறோம். இல்லை இன்னைக்கு பாதி பேர் இங்க உயிரோட இருக்கணும்னா அதுக்கு ஐயா தான் காரணம். ஐயா வந்து நம்ம அனைவரும் நமக்கு எடுத்துட்டு போறது சொர்க்க பூமி. இவ்வளவு காலம் கஷ்டத்துல இருந்தோம். நம்ம இருந்தும் உத்தரவாதம் இல்லாம இருந்து ஐயாவுடைய பிச்சை எடுத்து நம்ம இங்க வந்து ஐயா வழிநடத்துறதுக்கு நம்ம நடந்துருக்கோம். உலகால ஐயா வழிநடத்திட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து வழிநடத்துறத நம்ம தியாக ஐயா வந்து நமக்கு எல்லாரும் வழிநடத்துறாரு. ஐயா எப்படி நம்ம வழிநடத்துறாரு அதே போல தியாக ஐயா வழிநடத்துறாரு. இவ்வளவு சீடர்கள் இருக்கும், இவ்வளவு பக்தர்கள் இருக்கும், யாரும் நமக்கு வழிநடத்தல. பெரிய குருமாரெல்லாம் இருந்திருப்பாங்க, எல்லாரும் வழி நடத்துறாங்க. தியாக ஐயா வழி நடத்துறாரு ஐயாவுக்கு அடுத்தது. இது ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு. ஐயா வந்து நம்ம கடவுள் நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா இப்போ நம்ம நேரடியா நம்ம ஐயா மூலமாவும் தியாக ஐயா மூலமாவும் நம்ம கடவுளை நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் நம்ம நினைச்சு பார்த்து உட்காரும் போதெல்லாம் நம்ம வழி நடத்துற போது நமக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. உயிரோட இருக்கிறது காரணமே முகவாசி ஐயாவும் தியாக ஐயா. நம்ம ஐயா வந்து இன்னைக்கு எனக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தியாக சாமி தான் செய்வாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நம்ம தெய்வத்தோட வாழ்க்கை என்னைக்குமே பொய்யானது கிடையாது. அந்த தெய்வத்தோட வாழ்க்கைனால்தான் நீ நம்ம மனசுல வந்து ஐயா முழுமையா நான் உட்கார்ந்து இருக்காருங்க. அதனால நம்ம குரு சொன்ன வார்த்தை தான் இங்க நடக்கும். அவர் நினைக்கிறது மட்டும் தான் இங்க நடக்கும், வேற எதுவும் நடக்காது. நம்ம குரு நமக்கு ஒரு எழுது மாதிரி இருந்து தான் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கலையை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்னா ஒரு பெருமையை காப்பாற்ற வேண்டியதான். அவர் வந்து எவ்வளவு குருமார்கள் இருந்தாங்க, அவங்க எந்த சீடருக்கும் உபதேசம் கொடுக்கல. ஆனா நான் அழிஞ்சாலும் இந்த கலை மறையக்கூடாதுன்னு ஐயாவோட உறுதியான வாழ்க்கை. அதுபடிதான் நம்ம இருக்கணும். அதை தியாக சாமி கண்டிப்பா நம்ம நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறதுனால ஐயா
அதனால் என்றைக்குமே நம்ம எந்த எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஐயாவை வந்து விட்டுறக்கூடாது. ஆத்மா ஆத்மா வணக்க சாமி. நம்ம குரு ஸ்ரீ நித்யானந்தா சாமிக்கு அடுத்தபடியாக அவருடைய பிள்ளை ஸ்ரீ தேக ஐயா அவர் இன்னைக்கு குருவாக நாங்கள் எல்லாரும் நியமிச்சிருக்கிறோம். எங்கள் மனப்பூர்வமாக எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றுமே பேச முடியல. பிரம்மஸ்ரீ நித்யானந்த குரு ஐயாவோட மாணவர்கள் நாங்கள்லாம். நான் அடிக்கடி சொல்லிக்குவேன், என்னோடய அப்பா அம்மா எனக்கு சொத்து வைக்கல, என் குரு எனக்கு கொடுத்துருக்குறாரு சொத்து, எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு. இந்த சொர்க்கம்னா நம்ம அடிக்கடி சொல்லிக்குவோம். அந்த சொர்க்கம் நான் இன்றைக்கி இங்கே தான் பார்க்குறேன். நான் இங்கே வந்த பிறகு தான் பார்க்குறேன். அது எங்கள் குருநாதர் கொடுத்தது. அது எல்லா உழைப்பையும் உழைச்சிட்டு அவர் இங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் சமாதி நிலையில் உட்காந்து அந்த 2.5 வருஷமாக நாங்கள் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ தெரியல, எல்லாம் தெரியாதவங்க குழந்தைங்களாம் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அங்கே நல்ல இது பண்ணின்னு போகிறாரு. குருநாதர் எதிர்பார்த்ததை விட தியாகு குரு, தியாகு ஐயா, தியாகு சாமி ஆச்சரியமாக இருக்குது. போயிட்டே இருக்குது, மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியல, எல்லாமே நல்லா நிறைவாக நடந்துட்டுருக்கு. இதை விட வேறு ஆனந்தம் இல்லை. இதில் எந்த தடையும் வர்றதுக்கு யாரும் நினைக்கக்கூடாது. ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால மனசு வேறு ஒன்றும் இல்லை. குருநாதர் நம்ம ஐயா தியாகு ஐயா நம்மளை கொஞ்சம் வழி நடத்தி கொண்டு போவார். அதனால் எங்களோட எல்லா நம்பிக்கையும் குரு அவர் கூட எங்களோட நம்பிக்கை இருக்கும். இந்த ஆன்மீக பயணம் இருக்கும். இந்த குருநாதர் எங்களுக்கு கொடுத்த சொத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். ஆத்மா வணக்கம். நம்ம பாடம் வாங்கிட்டோம், நல்லா இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம், ஆனந்தமாக இருக்கோம். இது நம்மளோட போயிடக்கூடாது. நம்ம வம்சாவழி வர ஜென்ரேஷன் எல்லாருமே இதை அனுபவிக்கணும். அப்படின்னா நம்ம தான் இந்த பிரம்மசூத்திர குழு அப்படின்ற இதுவையே நம்ம கட்டி காப்பாற்றணும். எந்த பிரச்சனை எந்த நொடியுமே நம்ம இங்கே நிற்க தயாராக இருக்கணும். அதுதான் நம்ம இங்கே சேர்ந்து நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு நன்றியாக இருக்கும். வேறு எப்படியும் நம்ம நன்றியை தெரிவிக்க முடியாது. இதில் உருவம் தான் நம்ம வெவ்வேறையாக இருக்குமே தவிர நம்ம எண்ணம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், நம்ம உயிரெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உருவம் தான் தனித்தனியாக இருக்கிறோம் குடும்பத்துக்காக, மற்றபடி நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் தான். அதனால் வர வம்சாவளியும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது நடந்துகிட்ருக்கு. இன்னும் மேலும் வளரணும், உலக மக்கள் அனைவரும் இந்த நிம்மதியை அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி. இதே நம்ம ஐயாவுடைய சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம். நாம் எல்லாரும் யாரோட சீடர்கள்? நம்மளுடைய குருநாதர் யாரு? யாரோ கேட்கல சரியா. அவரை தவிர யாராவது குருநாதர் இருக்காங்களா? எல்லாரும் ஒரே கோசோட சொல்கிறோமா? கருத்து வேறுபாடு உள்ளவங்க இங்கே யாராவது இருக்கிறோமா? யாரும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவியில் எடுக்கக்கூடிய 7 பிறவிக்கும் நம்முடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான் நமக்கு குருநாதர். அதில் நாம் எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. நாம் எப்பவும் போல தான் கிளாஸ் எடுக்க போகிறோம், எப்பவும் போல தான் உபதேசம் கொடுக்க போகிறோம். நாம் போய் இந்த நொடி வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டது இல்லை. அது நமக்கு அவசியமும் இல்லை. நாம் அந்த பாதையில் இல்லை. இது வரைக்கும் அன்பை மட்டும்தான் போச்சுக்கிறோம். அதனால தான் இன்ன தேதி வரைக்கும் நாம் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் நின்று போராடிக்கிட்டு தான் இருக்குமே தவிர யாருக்கிட்டையும் மல்லு கட்டவே இல்லை. எந்த விதமான சண்டையோ சச்சரவோ நம்ம போட்டதில்லை. இன்ன வரைக்கும் நாம் ஒதுங்கி தான் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ எதுக்காக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, இந்த நாள் நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், நம்ம குருநாதர் கூட இருக்கிறோன்னு நாம் தெளிவாக நிற்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வித்தியாசங்கள் தெரியல. இன்னும் அந்த பழைய நிலையிலே நினச்சிக்கிறாங்க அவர் இவருன்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் யாருக்கும் தெரியல. அதனால் இந்த நாளையாவது நீங்கள்லாம் உண்மைகளை புரிஞ்சு, என்னுடைய குருநாதர் யாருன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொல்லணும்? இது எப்போவுமே இங்கே இருக்கிற எல்லாரும் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் இன்னிலிருந்து அதை புரிஞ்சுக்குங்க.
ஏன்னா நாம் எல்லாரும் ஒரே குழு தான், அவருடைய சீடர்கள் மட்டும்தான். நாம் நல்லது நோக்கி போகிறோம், அன்பை நோக்கி பயணம் பண்ணுறோம், ஆன்மீகத்துக்கு அடையாளமாக இருக்கணும்னு நடந்துட்டு இருக்கோம். உண்மையை மட்டும்தான் பேசுகிறோம், சத்தியத்தில் நிற்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? யார் மனசையும் வேதனைப்படுத்தணுன்றது நம்ம நோக்கம் இல்லை, அதுக்காக நாம் இங்கே வரவும் இல்லை, யாரை பற்றி நம்ம பேச போகிறதும் இல்லை. நாம் நம்மளுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கணுன்றது நாங்கள் மட்டும் இருந்தால் போதாது, சீடர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எதையுமே பகுத்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும், யார் சரி யார் தப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தப்புன்னு அங்கேருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணணும், முயற்சியில் விலகி நிற்கணும். இது உண்மைன்னா அந்த உண்மை கூட இருந்து தோளோட தோல் நிற்கிறதுக்கு நம்மளுடைய அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அது சொல்லுலையும் செயல்லையும் அது நிச்சயமாக தெரியணும். நாம் யார் கூட இருக்கிறோம், யாருக்காக இருக்கிறோன்றது கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு அமைதியான இடமா இருந்தது, எப்போவுமே எதிர்காலத்திலும் இருக்கும். இது தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு இக்கட்டு தான், இது இப்படி நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. அப்போ இந்த இக்கட்டை நினச்சி யாரும் வருத்தப்பட வேணாம், இது எல்லாம் ஒரு நாள் நல்லபடியாக மாறும். திரும்பவும் நாம் பழையபடி சந்தோஷமாக இந்த ஆசிரமத்தில் வந்து நிம்மதியாக பாடம் பண்ணி அன்பாக இருந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவுலேருந்து உபதேசங்கள் வாங்குறதுலேருந்து சிறப்பாகவே நடக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்களும் எடுக்கிறோம். அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும். ஏன்னா இது யாரோ நிர்வாகம் பண்ணுறவங்க பண்ணினுங்கிற விஷயம்பா அப்படின்ற விஷயம் இல்லை. யாராக இருந்தாலும் சீடர்கள் இல்லாமல் யாரும் கிடையாது. அந்த பக்தர்கள் இல்லாமல் கோயில் இருக்குமா? இருக்காது இல்லையா? உறுப்பினர்கள் இல்லாமல் கட்சியே இருக்காது. அப்போது ஒரு ஆன்மீகம் செயல்படணும்னா சீடர்கள் அவசியம். அதுவும் நம்ம பிரம்மசூத்திர குழு சீடர்கள் வந்து இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சீடர்கள். அவங்க இதுவரைக்கும் எந்த சண்டைக்கும் போனதில்லை, எந்த தகராறுக்கும் போனதில்லை. 1000 சோதனைகள் வந்தாலும் அமைதியான முறையில் தான் இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணின்னுக்கிறோம். அது இனி வரக்கூடிய எல்லா காலத்திலும் அது தொடர்ந்து நடக்கும். இது நானும் நம்புகிறேன், நீங்களும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? அமைதியாக இருப்போம். அந்த அமைதியை தவிர நமக்கு வேறு ஒன்றும் தேவையும் இல்லை. ஏன்னா மற்ற எல்லாமே ஒரு நாள் கொல்ல போயிடும். இன்றைக்கி என்கிட்ட பலம் இருக்குது, பணம் இருக்குதுன்னு நான் யார் வயிற்றில் ஒன்றும் அடிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு என்னால் அடிக்க முடியும்? பணமும் பலமும் இருக்கிற வரைக்கும் தானே அடிக்க முடியும். இதெல்லாம் நிரந்தரமாக நின்று யாராவது வந்திருக்காங்களே இந்த உலகத்தில்? ஒருத்தர் கூட கிடையாது. வரலாறு நாம் திரும்பி பார்த்தோம்னா எந்த பலசாலியும் இந்த உலகத்தில் எதையும் சாதித்ததே கிடையாது. ஆனால் அன்பால் 1000 சோதனைகள் வந்தாலும் அன்பால் நின்ன கூட்டம் மட்டுமே வரலாறு முழுக்க நிலச்சி நின்று இருக்குது. அதை நாம் படிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய ஆசிரமம் நிலச்சி நிற்கணும்னா எது வேணும்? பலம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, பதவி தேவையில்லை. என்ன தேவை? அன்பு. இந்த அன்புன்ற ஒரு அடிப்படை கட்டுமானத்து மேலே தான் நம்முடைய ஆசிரமத்தை நம்முடைய குருதேவர் நிர்மாணிச்சிருக்கிறார். அது 1000 சோதனைகள் வரும், 1000 தடுமாற்றங்கள் வந்தாலும் நம்மளுடைய மனசில் இருந்து அந்த அன்பையோ அந்த இரக்க குணத்தையோ யாராலையும் கொண்டு போக முடியாது. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம முகம்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கு? மனசில் 1000 வேதனைகள் இருக்கும், இருந்தாலும் நாம் அதை வெளிக்காட்டாமல் அடுத்தடுத்து போகணுன்ற எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். அது நாங்கள் மட்டும் இருக்கிறதில்ல, இங்கே இருக்கிற எல்லாரோட மனக்கவலையும் நமக்கு என்னன்னு புரியும். ஆனாலும் நாம் எல்லாரும் நம்மளுடைய குருதேவர் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கான கொண்டு வருவார். அந்த முடிவு கூடிய சீக்கிரம் வரும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் தொடர்ந்து நடைபெறும். நாம் எல்லாரும் இப்போ ஒன்று கூடுகிற இந்த நாளில் நாம் அந்த உறுதியான ஒரு நிலையில் ஒன்றா நிற்கணும். சரிங்களா? யாராவது கோபமாக பேசினால் கூட யாரும் கலங்க வேண்டாம். நாம் அப்படியே கோபப்படணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. எல்லாரும் அமைதியாக இருப்போம். சரிங்களா? நல்லது.